வணக்கம். என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன், கோவை வடக்கு மாவட்ட செயலர், நாம் தமிழர் கட்சிங்க. இப்போ நாங்கள் வடக்கு மாவட்டம், ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்டகால அதிருப்தியில் இருக்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும். எந்த கட்சிக்கு போகலாம், வெளியே ஏது அப்படிங்கிறத வந்து பின்ன மறுபடி தெரிவிப்போம். இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று வெளியேறோம், கட்சியை விட்டு வெளியேறன்னு தெரிவிச்சிடலான்றதுக்காக இன்னைக்கு பிரஸ் மீட்டிங். ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி, ஒன்றியம், அந்த மாதிரி பொறுப்பாளர் மொத்தமாக வெளியேறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள். அது போக நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க வெளியே. 20 பொறுப்பாளர்கள் இருக்கும். மேல்மட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் ஒரு 20 பேர். தொடர்ச்சியாக இப்போ அண்ணன் மேலே தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம். ஆனால் முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க. மக்கள் வந்து நம்மளை அந்நியமாகவே பார்க்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்நியமாகவே பார்க்குறாங்களோ இல்லையா, நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் இதே பகுதியை சார்ந்தவர். நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக, திமுக தான் நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க. இது ஒரு மாற்று கட்சி நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சி நாங்களாம் களத்துக்கு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சொல்லுவோம். இப்போ எந்த கட்சி இது வரைக்கும் முடிவு இல்லைங்க. நம்ம தமிழ் தேசத்தில் இருந்துட்டு வேற எங்கே அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க. நம்ம வெளியேறன்றது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் எல்லாரும் பேச ஒரு நிமிஷம் முடிவு. அல்லாத இதை விட சிறப்பாக, இதை விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும். நம்ம இப்போ இங்கே வந்து கருத்துக்களாக இப்போ வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்போ கொங்கு பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ அருந்ததி சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா, அது பெரும் பாதிப்பு நமக்கு இங்கே ஏற்படுது. நம்ம உறவுகளே அமைதியாகிறாங்க. நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம வந்து உறவாக தான் இருக்கிறோம். இப்போ அருந்ததி சமூகம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு. அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குது. இங்கே களத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. விஜய் வந்து வண்டியில் அடிச்சு சாவாரு, ஒன்னா இங்க நிக்கணும், என்ன அங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான தாக்கல் அதிகமா பண்ணிருக்காரு. முதல்ல வந்து மாறி பேசுறாரு, தவறா பேசுறாரு, தப்பா பேசுறாரு, அனைத்து கட்சிகளுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நாட்டு கட்சியில் வந்து நிறைய பேர் விலகிறாங்க. காரணம் என்ன? காரணம் இல்லைங்க. தொடர்ச்சியா இப்ப அண்ணன் வெற்றி பெறுவாரு, அதிகாரத்துக்கு சிஎம் ஆவார், அந்த மாதிரி சொல்லி தான் இப்ப களத்துக்கு வரோம். நம்ம அது மாதிரி அதை நோக்கியான பயணம் இல்லைங்க. இப்ப அது பயணம் இல்லைங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் வெளியேற வேண்டிய சூழல் வருது. அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க. இப்போ அவர் வச்ச கொள்கையில பார்த்து தான் நம்ம வரோங்க. இப்போ திராவிட கட்சியில் இப்போ எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக இருக்கிறாங்க. நம்ம அதை தாண்டி இங்கே இவர் பின்னாடி வரணும்னா இவரோட கொள்கையில தான் வரணும். அந்த கொள்கைக்கும் இவர் இப்போ நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்காட்டி தான் அப்போ வெளியேற வேண்டிய சூழ்நிலை. இல்லை, நிறைய கடந்த ஒரு ஆண்டுகளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கேன், தலைமையில சொல்லிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல வந்து இப்போ நல்ல அடுத்த கட்ட தலைமையில் சரியா இருந்தாங்க. நாங்கள் கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போது இப்போ ராஜீவ்காந்தி ஆகட்டும், இல்லை கல்யாண சுந்தரம் ஆகட்டும், அவங்களே இருந்தாங்க. ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க. இப்போ அடுத்த கிட்ட தலைமையில் எங்க யாருமே இல்லைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன், ஜெகதீசன், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இப்போ யாருமே இல்லைங்க. எல்லாமே அமைதியாயிட்டாங்க. யாரை கேட்டாலும் பொறுமையா இருங்க, கடந்து போங்க, இதுதான் பதிலா இருக்கு. அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க. இப்ப எனக்கோ, என்னை சார்ந்தவர்களுக்கோ, என்னை அடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா கூட யாரை நம்ம தொடர்பு, அண்ணன் சீமானை தவிர்த்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க. அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி இல்லைங்க. அவரை தவிர்த்து அடுத்த தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது. அவருக்கு நெருக்கடியில் இருக்கும். நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாதுங்க. கொள்கை முன்னுக்கு பின் முரண்றதுக்காக சரி நம்ம வெளியேறுவோம். நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரணும். நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது. இப்போ வாய்ப்பே இல்லைன்ற சூழல் வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டும்.